Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையிலே திமுக சார்பில் ஈஸ்வரசுவாமி, அதிமுக சார்பில் கார்த்திகேயன், அதே போல பாஜக சார்பில் வசந்தராஜனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் சுரேஷ்குமாரும் போட்டியிடக்கூடிய நிலையில் ஒரு 4 முனை போட்டி நிலவுகின்றது. பரபரப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கே என்ன கள நிலவரம்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருண் வணக்கம். இப்போ நீங்கள் அந்த பொள்ளாச்சியில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மையத்தில் இருக்கீங்க. அங்கே என்ன நிலவரம்? வாக்குப்பதிவு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு? நிச்சயமாக, அதாவது பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் காலை முதலே வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 11 மணி நிலவரப்படி 21.61% இருந்த வாக்குப்பதிவானது 1 மணி நிலவரப்படியில பார்க்கும்போது 46.19 என்ற அளவில் இருக்கிறது. குறிப்பாக இந்த 2 மணி நேரத்துல அதிக அளவிலானோர் நீண்ட வரிசையில் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வந்திருக்கிறாங்க. அதிகபட்சமாக மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில 47% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு அப்படின்னு பார்க்கும்போது தொண்டாமுத்தூர் தொகுதியில 33% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த தொகுதியில் உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலேயுமே நீண்ட வரிசையில பொதுமக்கள் தொடர்ந்து ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க. சுமார் 708 மையங்கள் இந்த பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில 708 மையங்களில் 1715 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குது. இதுல சுமார் 53 மையங்கள்ல 146 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளா கணக்கெடுக்கப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவங்களோ பெரிய அளவிலான பிரச்சனைகளோ இல்லாத வகையில தான் சுமூகமான முறையில இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில 71.15% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில தற்போது இருக்கக்கூடிய இதே வாக்குப்பதிவு சதவிகிதமானது தொடரும் பட்சத்தில் மாலை 6 மணி வரைக்கும் இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும். குறிப்பாக மாலை 6 மணிக்குள் இந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு யாரெல்லாம் வாக்காளர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு டோக்கன் ஆனது வழங்கப்படும். அந்த டோக்கன் அடிப்படையில 6 மணி கடந்தாலும் அவர்கள் வாக்களிக்கலாம். அதே வேளையில 6 மணிக்கு பிறகு வரக்கூடிய வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது இருக்கக்கூடிய இதே அளவில் இதே சீரான ஒரு அடிப்படையில இந்த வாக்காளர்கள் வரும் பட்சத்துல கடந்த 2019 ஆண்டு பதிவான வாக்கு சதவீதத்தை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதமானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.